ஆனா என் மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. இந்த விஷயத்த வீட்டுல மறைக்கிறோமேன்னு. இன்னைக்கு நான் சந்தோஷமா நிம்மதியா தூங்க வேண்டி என்றவன் அவள் மடியில் தலை வைத்து படுக்க குழந்தையை போல உணர்ச்சி வசப்பட்ட தன் கணவனின் தலையை மெதுவாக வருடி கொடுத்தவள், நமக்கு குழந்தை வந்தாச்சுல்ல, இனி நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிரும். இனி எல்லாரும் ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் இருக்கலாம். நீ எதை நினைச்சும் கவலைப்படாதடா என்று கூறிவிட்டு பிறகு இருவரும் நிம்மதியாக உறங்கி போயினர். அடுத்த நாள் காலையிலேயே ஜீவா அம்மாவிடமிருந்து போன் வந்தது. தன் மனைவியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு படுத்திருந்தவன் மெதுவாக அவளை தலையணையில் படுக்க வைத்து விட்டு எடுத்து போனை பார்க்க, அம்மா என்ன இவ்ளோ காலையில போன் பண்றாங்க என்று யோசித்தவன் பிறகு போனை அட்டன் செய்து, ஹலோ அம்மா. ஜீவா, என்னப்பா தூங்கிட்டு இருந்தியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இப்பதான் எழுந்தம்மா, சொல்லுங்க என்ன விஷயம்? இல்லப்பா, நைட்டே நம்ம வீட்டுல எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி பேசிட்டேன். உன் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா உன் அப்பா உன் மேல செம்ம கோவமா இருக்காரு ஜீவா. ஏமா மறுபடியுமா? ஆமா, 5 மாசம் வரைக்கும் சொல்லாம இருந்தா யாருக்கு தான் கோவம் வராது? என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருக்குதுமா, நான் என்ன பண்ணட்டும்? புரியுதுப்பா, நான் எல்லாமே தெளிவா பேசி புரிய வச்சிட்டேன். நாங்க இன்னைக்கு நைட்டு கிளம்பி வரோம். நாளைக்கு காலையில அங்க வந்து ரீச் ஆயிடுவோம். அப்படியா? சரிம்மா, அப்படின்னா இன்னைக்கு நாங்களும் கிளம்பி எங்க வீட்டுக்கு போயிடுறோம். ஏன்பா? அம்மா, நீங்க இங்க எப்படி வருவீங்க? உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல? அதெல்லாம் சரிதான். திடீர்னு நீங்க கிளம்புனா அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட மாட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்கம்மா. சரி, ஓகே. நீ எதா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிட்டே முடிவெடு. நான் நைட்டு கிளம்பும் போது உனக்கு போன் பண்றேன். ஒரு நிமிஷம் இரு. உங்க அண்ணன் உன்கிட்ட பேசணுமா என்றதும் போனை வாங்கியவன், ஹலோ ஜீவா, சொல்லுங்கண்ணா. வாழ்த்துக்கள்டா, நீ அப்பாவாக போறன்னு அம்மா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். என்னண்ணா நீங்களுமா? புரியுதுடா, இருந்தாலும் என்கிட்ட மட்டுமாச்சும் சொல்லி இருக்கணும் இல்ல? இல்லண்ணா, எனக்கு எதுவும் அந்த டைம்ல தோணல. நீங்க எல்லாருமே இவ்ளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா முன்னாடியே சொல்லியிருப்பேன். சரிடா, போனதெல்லாம் போகட்டும், அதெல்லாம் விடு. அப்புறம் உன் பொண்டாட்டி நல்லா இருக்கிறாப்லையா? டாக்டர் எல்லாம் கரெக்டா பாக்குறீங்களா? எல்லாமே பெர்ஃபெக்ட், ஒன்னும் பிரச்சனை இல்லனா? சரிடா, எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது உன்னை எப்படா திரும்ப அங்க வந்து பாக்க போறோம்னு. நைட்டே நாங்க கிளம்புறோம், காலையில வந்து ரீச் ஆயிடுவோம். சரிங்க அண்ணா. அண்ணி எப்படி இருக்காங்க? பாப்பா எப்படி இருக்கா? 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? அண்ணி இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காங்களா? இல்லடா, அவ கொஞ்ச நாள் அப்படித்தான் இருந்தா. ஆனா அதுக்கப்புறம் அவளுக்கே தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேல அண்ணா கூட தான் உன்னோட வாழ்க்கைன்னு. அதனால அவ தங்கச்சி கூட வெளியில வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்து நிச்சயம் கூட பண்ணிட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்னா. நான் வேற ரொம்ப சங்கடமாவே இருந்தேன். எங்க அண்ணியோட தங்கச்சிக்கு அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணாம என் மேல இன்னும் கோவமாவே இருப்பாங்களோன்னு. இப்பதான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரிடா, கண்டிப்பா கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். உன்னால முடிஞ்சா வா. எங்கண்ணா நான் அவ்வளவு தூரம் வர்றது? ஆனா வேற இந்த மாதிரி இருக்கா, இந்த டைம்ல வர்றது சரியா வராது. அவ இல்லாம நானும் தனியா வரமாட்டேன். என்னடா, பிளைட்ல வரலாம்ல, இதுல என்ன பிரச்சனை? இருக்கட்டும்னா, அப்புறம் பாக்கலாம். சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உனக்கும் பொண்டாட்டிக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் இங்க இருந்து வரும்போது வாங்கிட்டு வர்றேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாங்க, எனக்கு அதுவே போதும். சரிங்கண்ணா, அப்போ நான் போனை வச்சிடுறேன். சரிடா என்றவன் போனை வைத்ததும் ஜீவாவிற்கு தலைக்கால் புரியவில்லை. தன் குடும்பம் வருவதை நினைத்து சந்தோஷப்பட்டவன் திரும்பி பார்க்க தன்னவளோ அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை எழுப்புவதற்கும் மனம் வரவில்லை. ஆனால் அவனுடைய சந்தோஷத்தை இப்பொழுதே அவளுடன் ஷேர் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் மெதுவாக அவள் தலையில் கையை வைத்து வருடிவிட்டு நெற்றியில் முத்தம் கொடுக்க, அவன் மீசை முடி குத்தியதில் கண் முழித்தவளோ, ஜீவா, குட் மார்னிங். குட் மார்னிங் டி. என்ன சார், இன்னைக்கு காலையில ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க? உன்கிட்ட சொன்னா நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படியா? அப்படி என்ன விஷயம்? அம்மா இப்பதான் போன் பண்ணாங்க. அத்தையா? என்ன சொன்னாங்க?
அவங்க எல்லாரும் இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில இங்க வர்றாங்களாம், உன்னையும் என்னையும் பாக்குறதுக்காக. என்ன, நம்ம இப்போ ஆதி வீட்டுல இருக்கோமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லடி. ஈவினிங்க கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆனா இங்க யாராச்சும் தப்பா நினைச்சுப்பாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் வைஷுக்கிட்டையும் ஆதிக்கிட்டையும் பேசுறேன், சரியா? சரி ஜீவா, நீ இரு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்றவன் உற்சாகமாக சென்று குளிக்க தொடங்க அவனுடைய உற்சாகத்தை பார்த்த அனன்யாவிற்கும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. தன் கணவன் இவ்வளவு நாள் இல்லாமல் இன்று எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான் என்பதை கண் கூட பார்த்தவளுக்கு அவனுடைய சந்தோஷம் அவனுடைய குடும்பத்தோடு ஒன்றாக சேர்ந்து இருப்பதுதான் என்பது நன்றாகவே புரிந்துவிட்டது. பின்பு மெதுவாக எழுந்தவள் அங்கிருந்த பால்கனிக்கு சென்று வெளியில் இருக்கும் சூரியனை பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் அங்கு பூத்து குலுங்கி இருந்த மலர்களை எல்லாம் பார்த்தவளுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. பின்பு தன் மணி வயிற்றில் கையை வைத்து மெதுவாக வருடியவள், செல்லக்குட்டி, ஊர்ல இருந்து உன்னோட தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, உன்னோட அக்கா எல்லாரும் வராங்க உன்னை பாக்குறதுக்காக. எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு. லாஸ்ட் டைம் அவங்க சரியாவே பேசல. இந்த டைமாவது அம்மா கிட்ட நல்லா பேசுறாங்களான்னு பாக்கலாம். எல்லாம் என் செல்லக்குட்டி வந்த நேரம் என்று வயிற்றில் கையை வைத்து பேசிக் கொண்டிருக்க, மெதுவாக பின்னால் இருந்து வந்து அணைத்தவன் அவனுடைய கைகளை அவளுடைய வயிற்றோடு சேர்த்து பிடித்து கொள்ள, ஜீவா, அதுக்குள்ள குளிச்சிட்டீங்களா? ஆமா. நீ என்னை விட்டுட்டு குழந்தைகிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்க? அது எங்க 2 பேருக்கும் உள்ள பர்சனல். அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அது எப்படி எனக்கு தெரியாம உங்க 2 பேருக்குள்ள பர்சனல் இருக்கும்? அதெல்லாம் அப்படித்தான். இதெல்லாம் ரொம்ப சீட்டிங். ஒழுங்கா என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிடு. ஒண்ணும் இல்ல ஜீவா, ஊர்ல இருந்து எல்லாரும் வராங்கல்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம பேபி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியா என்றவன் குழந்தையிடம், இங்க பாரு பேபி, அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு ஊர்ல இருந்து உன்னோட தாத்தா பாட்டி எல்லாம் வர்றாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டாவும் இருக்குது. எல்லாம் நீங்க வந்த நேரம் தாண்டி என் செல்ல குட்டி என்று அவள் வயிற்றை தடவியபடி பேச, அப்பொழுதுதான் குழந்தையின் முதல் உதையை இருவரும் அனுபவித்தனர். பட் என்று அவனை திரும்பி பார்த்தவள், ஜீவா என்றதும், அண்ணா, குழந்தை ஒதுக்கிதாடி. ஆமா ஜீவா, நீ பேசினத கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன் என்றதும் வேகமாக அவளுக்கு முன்பாக வந்து முட்டி போட்டு அமர்ந்து அவள் வயிற்றில் தன் முத்தத்தினை பதித்தவன், செல்லக்குட்டி, அப்பா பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சாடா என்றதும் குழந்தை மீண்டும் உதைத்தது. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆனா இது ரொம்ப புதுவிதமான ஃபீலா இருக்குதுடி. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. காரணமே இல்லாம என் கண்ணெல்லாம் கலங்குது. ஆமா ஜீவா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த ஃபீல் எப்படி இருக்குதுன்னு என்னால வெளியில கூட சொல்ல முடியல. அவ்வளவு குட் ஃபீலா இருக்கு. நம்ம பாப்பா நம்ம கூட பேசணும்னு நினைக்கும் பொழுதே சந்தோஷமா இருக்குதுடா. ஆமாண்டி, இனிமே நல்லதா தான் நடக்கும். சரி, நீ போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நம்ம கீழே இப்பவே போய் ஆன்டி கிட்டையும் ஆதி வைஷுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் விஷயத்த சொல்லிடலாம். சரி ஜீவா என்று குளித்து முடித்து தயாராகி வர அவள் கையை பிடித்து அழைத்து வர, கீழே அனைவரும் சாப்பிட அமர்ந்திருந்தனர். அப்பொழுது இருவருடைய முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தையும் பார்த்த கண்மணி, ஜீவா, என்ன இன்னைக்கு 2 பேர் மூஞ்சும் ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஏதாவது விஷயமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா ஆண்டி, நேத்து நைட்டு நான் அம்மாவுக்கு கால் பண்ணி ஆனா பிரெக்னண்டா இருக்க விஷயத்த சொல்லிட்டேன். வாவ், சூப்பர் ஜீவா, எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்க. நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் மறைக்கிறது? இப்படி மறைச்சா அது நாளைக்கு ரொம்ப பெரிய தப்பாகும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ ஏன் சொல்லிட்ட. அதுக்கு உன்னோட அம்மா என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். நைட் அப்பா வந்த உடனே பேசிட்டு காலையில கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே காலையில போன் பண்ணி இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில இங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஜீவா, எனக்கு கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேலாவது உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் ஆண்டி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? சொல்லு, பரவாயில்ல. இன்னைக்கு நானும் அண்ணாவும் ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிச்சிட்டு அப்பா அம்மாவை ரிசீவ் பண்றதுக்காக எங்க வீட்டுக்கு போகலாம்னு இருக்கிறோம் ஆண்டி. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? தாராளமா போயிட்டு வாங்க.
அப்புறம் நீங்க 2 பேரும் போய் எதுவும் க்ளீன் பண்ண தேவையில்லை. நான் ஆள் அனுப்பி வைக்கிறேன். அவங்களே வந்து எல்லாத்தையும் நீட்டா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாரும் திரும்பி ஊருக்கு போற வரைக்குமே அங்க உங்க கூடவே இருந்து குக்கிங், கிளீனிங் எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. ஆனாவால இந்த நேரத்துல வேலை செய்ய முடியாதுல்ல. அதே மாதிரி ஊர்ல இருந்து வர்றவங்களையும் வேலை செய்ய விட முடியாது. கஷ்டமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்யூ சோ மச் என்று கூற வைஷுவும் ஆதியும் அமைதியாக பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த ஜீவா, வைஷு என்ன எதுவும் சொல்ல மாட்ற? ஜீவா, இத்தனை நாள் உன் முகம் எவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு உன் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா ஜீவா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் என்ற ஆதி பின்பு சாப்பிட்டு விட்டு வைஷ்ணவியை அழைத்து கொண்டு ஆபீஸிற்கு புறப்பட்டு சென்று விட்டான். அதே போல ஜீவாவும் அனன்யாவிடம் கூறிக்கொண்டு ஆபீஸ் புறப்பட்டு சென்று விட, அனன்யா ஈவினிங் அவன் வந்ததும் கிளம்புவதற்காக அனைத்தையும் பேக் செய்துவிட்டு காத்திருந்தாள். அதற்குள் பகல் நேரத்திலேயே கண்மணி டிரைவரிடம் வீட்டு சாவியை கொடுத்து அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் ஆட்களையும் அனுப்பி வைத்து வீட்டை நன்றாக சுத்தமாக ரெடி பண்ண சொல்லி அனுப்பி வைத்தார். அனைத்தையும் சுத்தம் செய்து முடித்துவிட்டு அவர்கள் வீட்டிற்கு தேவையான ஒரே ஒரு பணியாளரை மட்டும் அங்கேயே நிறுத்தி வைத்துவிட்டு இருப்பவர்களை வர சொல்லிவிட்டார். மாலை ஜீவா அலுவலகத்திலிருந்து வந்ததும் அனன்யாவை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சந்தோஷமாக புறப்பட்டு சென்றான். ஆனா வீட்டு சாவி எடுத்துட்டு வந்தியாடி? நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்துட்டேன். வீட்டு சாவியா? என்கிட்ட எங்க இருக்கு ஜீவா? என்னடி சொல்ற? ஆமா, ஆன்ட்டி தான் ஆல்ரெடி சாவி வாங்கிட்டாங்களே. உள்ள ஆள் இருக்காங்க, நீங்க போய் பெல் அடிங்க, வந்து திறப்பாங்க. அப்படியா, சரி ஓகே என்றவன் அவளை அழைத்து கொண்டு வந்து பெல் அடிக்க, அவர்கள் வீட்டில் வேலைக்காக வந்திருந்த பெண்மணி கதவை திறந்து, வாங்க சார், வாங்க மேடம் என்று அழைத்தார். ஜீவாவோ, அக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க, அம்மா அப்பா எல்லாம் ஊர்ல இருந்து வர்றதுனால தான் உங்களை இங்க கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சு. ஐயோ என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? கண்மணி மேடம் சொல்லியிருக்காங்க, நீங்க கவலையே படாதீங்க. இப்ப மட்டும் இல்ல, பர்மனண்டா உங்க கூட இருந்து வேலை செய்யணும்னா கூட தாராளமா செய்யணும்னு சொல்லித்தான் என்ன அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்னையவே உங்க கூட வேலைக்கு வச்சுக்கலாம் என்று அவர் சந்தோஷமாக கூற, ரொம்ப தேங்க்ஸ் அக்கா என்றவன் உள்ளே வந்து வீட்டை பார்க்க வீடே தலைகீழாக புரட்டி போட்டது போல இருந்தது. அவ்வளவு சுத்தமாகவும் நீட்டாகவும் இருக்க அதை பார்த்து இருவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தேங்க்ஸ்கா, தேங்க்யூ சோ மச். வீட்டை எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க. எல்லாம் கண்மணி மேடம் சொன்னதுதான் சார். சரி வாங்க, உங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு தரவா? இல்லக்கா, நாங்க இப்பதான் வரும்போது காஃபி குடிச்சிட்டு வந்தோம், அதனால எதுவும் தேவையில்லை. சரிங்க சார், நைட்டு டின்னருக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதையே நான் சமைச்சு வச்சிருவேன். அக்கா அதெல்லாம் ஓகே, பட் நீங்க எப்போ வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க? இல்ல தம்பி, நான் இங்கேயே தங்கிக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை என்று பேசிக் கொண்டிருக்க அப்பொழுதுதான் ஆதியும் வைஷுவும் வீட்டிற்குள் நுழைந்தனர். அவர்களை பார்த்த ஜீவாவிற்கு ஆச்சரியம். ஆதி, வைஷு வாங்க வாங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? பேசாம இங்க கூடவே வந்திருக்கலாம்ல. அது இல்ல ஜீவா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகணும், அதுக்காகத்தான் வந்தோம். சரி ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க என்றவன் ஆதியையும் வைஷுவையும் அமர வைக்க, அவன் கையில் ஒரு சாவியை எடுத்து கொடுத்த வைஷு, ஜீவா ஊர்ல இருந்து ஆளுங்க வராங்கல்ல, சோ இந்த 2 ரூம் மட்டும் உங்களுக்கு பத்தாது, அதனாலதான் மேல இருக்கிற இடத்தையும் ஒரு 10 நாளைக்கு ரெண்டலுக்கு எடுத்திருக்கோம். வீட்ல இருந்து வர்றவங்கள தாராளமா நீ மேல தங்க வச்சுக்கலாம், ஓகேவா? என்ன சொல்ற வைஷு, நிஜமாவா? நானே அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா இவ்வளவு பேர் வராங்க, எங்க தங்க வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல ஜீவா, மேலையும் 2 ரூம்ஸ் இருக்குது. சோ வர்றவங்கள நீ அங்கேயே தங்க வச்சுக்கோ. தூங்குற டைம் போக மத்த டைம் எல்லாம் அவங்க கீழே இருந்துக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் வைஷு. ஆதி, இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்ன ஜீவா இப்படி எல்லாம் பேசுற? சரி பரவாயில்ல, அதெல்லாம் விடுங்க. உங்க ஃபேமிலி ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா ஆதி, நான் கூட்டிட்டு வரேன். சரி, இந்த சாவியை கொடுத்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம்ட்டு தான் நாங்க வந்தோம். அப்போ நாங்க கிளம்புறோம். இருங்க ஆதி, இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம்.
இல்ல, நானும் வைஷுவும் போற வழியில கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஸோ நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம் என்று கூற வெளியே செல்ல இருந்த வைஷுவின் கையை பிடித்து தடுத்த அனன்யா, வைஷு ரொம்ப தேங்க்ஸ், எதுவுமே நாங்க கேட்காமலேயே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்க. ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கட்டும் அண்ணா, நீ என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப், அதுவும் இல்லாம நான் உன்னோட நாத்தனார், ஞாபகம் இருக்குதா இல்லையா? இருக்கு. ஏதோ நீ என் அண்ணியா போயிட்டியன்னு உனக்கு இதெல்லாம் செய்யற. அது சரி, ஆனாலும் உனக்கு வாய் தான் வைஷு. வாய் உள்ள புள்ளதான் பொழைக்கும். இந்த வாயும் இல்லனா இந்த ஆதிக்கிட்ட எப்படி குப்பை கொட்ட முடியும் என்றதும் முன்னே சென்று கொண்டிருந்தவன் நின்று அவளை திரும்பி ஒரு பார்வை பார்க்க, ஹினாதி முறைக்கிறீங்களா? சச்ச, நான் ஏண்டி செல்லம் உன்னை முறைக்க போறேன்? ஆசைய பார்த்தேன், அந்த பயம் இருக்கணும் என்றவள் அவனை அழைத்து கொண்டு செல்ல அதை பார்த்து சிரித்து கொண்டு நின்றிருந்தனர் ஜீவாவும் அனன்யாவும். ஜீவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆதி எவ்வளவு பெரிய டெரர் பீஸ் தெரியுமா? அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா கண்ணு மண்ணு தெரியாம தான் வரும். அப்படிப்பட்டவன் எப்படி இப்படி பொண்டாட்டிக்கிட்ட பொட்டி பாம்பா அடம்பி இருக்கிறான்னு எனக்கே புரியல. என்ன பார்த்து கூட வாடி உனக்கு இன்னும் தெரியல? ஜீவா, உனக்கெல்லாம் அவ்வளோ கோவமே வராது. நீ அப்போ எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்க. ஆனா ஆதி அப்படி கிடையாது. அவன் கல்யாண விஷயம் கேள்விப்பட்ட போதே உனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆமா, ஆனா இந்த அளவுக்கு அவர் வயசுக்காக மாறி இருக்காருன்னு நினைக்கும் பொழுது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிருக்காரு. அப்போ உனக்கு இல்லையா? ஐயோ, எதுக்கு வம்பு? என் வாழ்க்கையில வந்த தேவதை நீ, உன்னை போய் நான் அப்படி சொல்லுவேனா? அதானே, அப்படித்தான் நீ சொல்லி பாரு மவனே, அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு. சரி சரி வா, எவ்வளவு நேரம் நிப்ப? இவ்வளவு நேரம் நின்னா கால் தான் வீங்கி போகும் என்றவன் அவளை அழைத்து கொண்டு அறைக்கு சென்று விட்டான். பிறகு இரவு உணவை முடித்துவிட்டு அறையில் உறங்குவதற்காக சென்று படுக்கவும் அப்பொழுது அவன் அம்மாவிடமிருந்து மீண்டும் போன் வந்தது. ஜீவா, நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம்பா. சரிம்மா, காலையில 8 மணிக்கெல்லாம் இங்க வந்துருவோம். சரிம்மா, அப்போ நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். சரி ஜீவா என்றவர் போனை வைத்துவிட அதை கேட்டுக்கொண்டிருந்த அனன்யாவிற்கு தான் கொஞ்சம் பக்கு பக்கென்று இருந்தது. என்னடி, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னன்னு தெரியல ஜீவா, கொஞ்சம் பதட்டமா இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டைம்ல நீ இப்படி எல்லாம் பதட்டப்படக்கூடாது, அது ரொம்ப தப்பு. எதா இருந்தாலும் நான் இருக்கேன் சரியா என்ற அந்த ஒற்றை வார்த்தை அவளுக்கு 1000 யானையின் பலத்தை கொடுத்தது. பின்பு அவனை அணைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கிவிட காலையில் இருவரும் நேரத்துடனே எழுந்து குளித்து முடித்து தயாராகி ஜீவா அவளிடம் கூறிக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்பட்டு சென்றான். அதற்குள் காலை உணவாக அனைத்தும் தயாராகி கொண்டிருந்தது. அனன்யா கிச்சனுக்கு சென்று, அக்கா, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ என்ன மேடம், நீங்க வாயு வயிறுமா இருக்கீங்க. நீங்க வந்து இப்ப வேலை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க இந்த டைம்ல எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்புறம் கண்மணி மேடம்க்கு தெரிஞ்சா என்னதான் சத்தம் போடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. சரிங்கம்மா, நீங்க போய் உட்காருங்க. உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு இப்போ பால் மட்டும் போதும். சரி என்றவர் சூடாக பாலை கலக்கி கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி குடித்தவளுக்கு தன் மாமியார் மாமராணி வருகையை நினைத்து கொஞ்சம் கலக்கமாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. அதே நேரம் ஸ்டேஷனிற்கு சென்று தன் காரை பார்க் செய்துவிட்டு அவர்களின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தான் ஜீவா. அவர்கள் வரும் ரயில் வந்ததும் இறங்கியவர்கள் அவனை பார்த்தவுடன் சந்தோஷமாக இருக்க அவன் அண்ணன் ஓடி வந்து அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். ஜீவா, ரொம்ப சந்தோஷம்டா. தேங்க்ஸ் அண்ணா. அடுத்தது அவன் அப்பா வந்து அவனை அணைத்து கொண்டு, ஜீவா, என்ன இருந்தாலும் என் புள்ள அப்பா ஆயிட்டான். இந்த சந்தோஷத்தை விட எனக்கு வேற என்னடா வேணும்? எங்க உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டியே, உன் வாழ்க்கையே வீணா போயிடுமோ, உனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம ஆயிடுமோன்னு நினைச்சு நான் ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா என் மருமக ரொம்ப கெட்டிக்காரி, எவ்வளவு சீக்கிரம் என்ன தாத்தா ஆக்கிட்டா பாரு என்று கூற அவனுக்கும் சந்தோஷம். பிறகு அவன் அண்ணியை பார்க்க அவரும் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். பிறகு அவர்களை அழைத்து கொண்டு வெளியே வர, ஜீவா, கேப் ஏதாச்சும் புக் பண்ணிட்டியாடா? எதுக்கு நான் கேபு?
அப்புறம் எப்படிடா இத்தனை பேர் வீட்டுக்கு போறது? அண்ணா, உன் தம்பி ஆல்ரெடி கார் வாங்கிட்டேன். என் பொண்டாட்டி எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. அதுலதான் உங்களையும் கூட்டிட்டு போக போறேன் என்றதும் அனைவருக்கும் ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தது. ஆனால் ஜீவாவின் அன்னிக்கு கொஞ்சம் பொறாமை எட்டி பார்த்தது. நம்ம வீட்லயும் எல்லாம் தான் செய்யறாங்க, ஆனா இவங்க அதெல்லாம் ஒண்ணும் பெருசா பேசுறதே இல்ல. ஏதோ அந்த அனன்யா செஞ்சுட்டான்னு தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. போகட்டும், எத்தனை நாளைக்கு போகுதுன்னு பாப்போம் என்று கூறிவிட்டு அவர்களுடன் செல்ல சிறிது நேரத்தில் பிரம்மாண்டமான BMW கார் அவர்கள் முன்பு வந்து நிற்பதை பார்த்தவர்களுக்கு கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அப்பொழுது அவனுடைய அண்ணனும், ஜீவா, நிஜமாலுமே இது உன்னோட கார் தானடா? ஆமாண்ணா, வேணா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு செக் பண்ணிப்பாரு, என் பேர்ல தான் வரும். சூப்பர்டா தம்பி. ஆனாலும் உன் பொண்டாட்டி பெரிய ஆளுதான். எவ்வளவு பெரிய கிஃப்ட் உனக்கு கொடுத்துருக்கா. ஆல்ரெடி நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு அம்மா சொன்னாங்க. வாழ்த்துக்கள்டா. இப்போ இந்த காருக்கும் மொத்தமா சேர்த்து உனக்கு 3 வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணா. அப்பொழுது அவனுடைய அப்பாவோ, பரவாயில்ல ஜீவா, உன் இஷ்டத்துக்கு வாழ்க்கைய ஆரம்பிச்சு எங்க கஷ்டப்படுவியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் மருமக அப்படியெல்லாம் உன்னை எந்த நிலைமைக்கும் தள்ளாம 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா வர்ற அளவுக்கு தான் பண்ணியிருக்கா என்று கூற அவனும் சிரித்துக்கொண்டே அவர்களுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து டிக்கியில் வைத்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்ய அவன் அப்பா அவன் அருகில் அமர்ந்து கொள்ள பின்னால் அவனுடைய அம்மா, அண்ணா, அண்ணி, குழந்தை என்று அனைவரும் அமர்ந்து கொண்டனர். அப்பொழுது பாப்பாவோ, சித்தப்பா, நானும் உங்க கூட வந்து முன்னாடி உட்காந்துக்கட்டுமா? இல்ல செல்லம், டிரைவ் பண்ணும்போது அப்படி உட்கார கூடாது, அது சேஃப்டி இல்ல. சரி சித்தப்பா, ஆனா நான் தாத்தா கூட வந்து உட்காந்துக்கட்டுமா? பாடி தங்கம் என்றதும் வேகமாக குழந்தை முன்னாடி அதன் தாத்தாவிடம் தாவியது. அதை வாங்கி மடியில் வைத்துக் கொண்டவர், செல்லக்குட்டி, உனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா தாத்தா, சித்தப்பாவோட கார் எவ்வளவு பெருசா எவ்வளவு அழகா இருக்குது. எனக்கு இந்த காரை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மழலை மொழியில் கூற ஜீவாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அனன்யாவை பற்றி அனைவரும் நன்றாக புரிந்து கொண்டனர். அனன்யா தன் மகன் மேல் எவ்வளவு காதலும் அன்பும் வைத்திருக்கிறாள் என்று இப்பொழுது அனைவருக்கும் புரிந்துவிட உண்மையாலுமே அவளை தங்கள் வீட்டு மருமகளாகவே நினைத்து வாழத் தொடங்கிவிட்டனர். ஜீவா, கார் சூப்பரா ஓட்டுறடா. ஆனா உன் அளவுக்கு இல்லனா, நீ பெங்களூர்லயே செம்மையா ஓட்டுவியே. டேய், நான் பெங்களூர்ல ஓட்டுறேனா, நீ சென்னையில ஓட்டுற. இங்க இருக்க டிராபிக்ல நீ எவ்வளவு சூப்பரா டிரைவ் பண்ற தெரியுமா? எனக்கு உன்னோட டிரைவிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நீ டிரைவிங் பண்ணதே இல்லையேடா. அண்ணா, நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம வீட்டுக்காரை எப்பவாச்சும் எடுப்பேன், அவ்வளவுதான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டச் இல்லாம தான் இருந்துச்சு. இப்போ பழகிடுச்சு என்று கூறவும் சிறிது நேரத்தில் வீடு வந்ததும் வாசலில் காரை நிறுத்திவிட்டு அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல அனன்யா வாசலுக்கே வந்து வரவேற்றாள். அத்த, மாமா வாங்க, அக்கா வாங்க மாமா என்றவள் குழந்தையை ஆசையாக தூக்கிக் கொள்ள, சித்தி என்று அவள் கன்னத்தில் முத்தம் வைத்த குழந்தைக்கு அவளும் கன்னத்தில் முத்தத்தை பதித்தாள். அப்பொழுது அவளுடைய மாமியார் அவள் அருகே வந்து அவளுடைய மேடான வயிற்றை பார்த்து, அனன்யா நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க எல்லாரும் உள்ள வாங்க, ஏன் வெளியிலே நின்னுக்கிட்டு இருக்கீங்க என்றதும் பின்பு அனைவரும் உள்ளே சென்றனர். உள்ளே சென்றவர் தன் மருமகளின் வயிற்றையே தடவி பார்த்து விட்டு, ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அஞ்சுமா, 5 மாசம் வரைக்கும் சொல்லாம இருந்திருக்கீங்க. அதான் என்னோட சிச்சுவேஷன் நான் சொன்னேன்ல. சரி சரி புரியுதுமா என்றதும் அனன்யாவின் மாமனாரோ அவளையே பார்த்து கொண்டிருக்க, என்னாச்சு மாமா என்றதும், மருமகளே என்ன மன்னிச்சிடுமா, நான் உன் மனசு ஏதாவது புண்படுற மாதிரி பேசி இருந்தா தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத. இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கின பையன் நம்ம சொல்லு பேச்ச கேட்காம போயிட்டானேங்கிற கோவத்துலதான் இருந்தேன். ஆனா எப்ப நீ நம்ம வீட்டு வாரிச வயிற்றுல சுமக்கிறேன்னு தெரிஞ்சதோ அப்பவே நீயும் இந்த வீட்டுல ஒருத்தி ஆயிட்ட. இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு நீ நினைக்க கூடாது. உன் அத்தை மாமா, உன்னோட மூத்தாரு, உன்னோட ஓரகத்தி எல்லாருமே இருக்கும். இதோ இந்த குட்டி பாப்பாவும் இருக்கா. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, சரியா என்றதும் அனன்யாவிற்கு கண்கெல்லாம் கலங்கி போய், ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்றதும் ஜீவா அவள் தோளில் ஆதரவாக கையை போட்டான். அதே நேரம் எழுந்து வந்த அவனுடைய அம்மாவோ, ஆனா இந்த மாதிரி டைம்ல நீ கண் கலங்க கூடாது, சந்தோஷமா இருக்கணும். சரி இங்க வா, வந்து உட்காரு என்று அவளை அமர வைத்து விட்டு, பெரிய மருமகளே போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வாயேன். என்னத்த இங்க வந்தது என்ன வேலை வாங்குறீங்களா?
அது என்ன, உங்க சின்ன மருமகளை மட்டும் உட்கார வச்சுட்டு என்ன போய் காஃபி போட்டு வர சொல்றீங்க? ஏமா, அவ மாசமா இருக்கா, அதனால தானே சொன்னேன். இருக்கட்டும், இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான் என்று புலம்பிக் கொண்டே எழுந்திருக்க, அதற்குள் அவர்கள் முன்னால் காஃபியுடன் வந்தார் அந்த வீட்டில் வேலை செய்பவர். அவரை பார்த்தவுடன் அனைவருக்கும் ஆச்சரியம். யார் ஜீவா இது? ஆதி வீட்டுல வேலை செய்யறவங்கப்பா, அவங்கதான் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனாவால எதுவும் செய்ய முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காக. ஓ, என் மருமக மேல நிறைய பேர் பாசம் வச்சிருக்காங்க. நாங்க தான் அவளோட அன்பை புரிஞ்சுக்காம இருந்துட்டோம்னு நினைக்கிறேன் என்று கூறியவர் பின்பு காஃபியை எடுத்து குடிக்க அனன்யாவிற்கு ஞாபகம் வந்தது. முதல் துறவி வந்த பொழுது அவள் கையால் இந்த வீட்டில் எதுவும் வாங்கி குடிக்க மாட்டேன் என்று முறித்து கொண்டிருந்த மாமனாரை நினைத்து பார்க்க இப்பொழுது அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷம். பின்பு அனைவரும் காஃபி குடித்து முடித்துவிட ஜீவாவோ, சரிம்மா, நீங்க எல்லாரும் அப்ப போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம் என்று கூறவும் உடனே, ஜீவா, நாங்க எங்கடா ஸ்டே பண்றது என்று அவனுடைய அண்ணன் கேட்க, அண்ணா, அப்பா அம்மாவால மேல ஏற முடியாது, சோ கீழே இருக்கிற இன்னொரு ரூம்ல அவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். அன்னைக்கும் உங்களுக்கும் பாப்பாக்கும் மேல ரூம் இருக்குது, நீங்க மேல போய் ஸ்டே பண்ணிக்கோங்க. சரிடா என்று கூறிவிட்டு தனது லக்கேஜை எடுத்துக்கொண்டு குழந்தையும் தூக்கி கொண்டவன் மனைவியை அழைத்து கொண்டு மேலே சென்றான். கீழே இருந்த அறையில் சென்று லக்கேஜை எல்லாம் வைத்துவிட்டு அவன் அப்பா அம்மாவை உள்ளே விட்டவன் வெளியே வந்து ஜீவாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வந்த நாள் முதல் இந்த வீட்டில் அவனும் தன் மனைவி மட்டுமே தனியாகவே இருந்து பழகிவிட இப்பொழுது ஆட்கள் எல்லாம் வந்திருப்பதால் வீடே கலகலவென்று இருந்தது. இந்த உற்சாகம் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டும் என்று அந்த நேரம் கடவுளிடம் வேண்டிக் கொண்டான். பின்பு அனைவரும் சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு குளித்து முடித்து தயாராகி வரவும் சுட சுட டைனிங் டேபிளில் டிஃபனை அடுக்கி வைத்தார் வேலைக்கார பெண்மணி. அதை அனன்யா அனைவருக்கும் பரிமாற, ஹமாடி, நீ உட்காரு, நீ எதுக்கு இதெல்லாம் செய்யற? நம்மளே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், நீ இவ்வளவு நேரம்லாம் நிக்க கூடாது, வாமா வந்து உட்காரு என்று மருமகளை அழைத்து அமர வைத்தவர் அவளுக்கு தட்டில் உணவை வைத்து கொடுத்து சாப்பிடு என்று கூறவும் அவளுக்கு தன்னுடைய தாயின் ஞாபகம் வந்துவிட்டது. பட்டென அவளுக்கு கண்கள் எல்லாம் கலங்க அவள் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்து விட்டவர், அண்ணா, உனக்கு அப்பா அம்மா இல்லன்னு கவலைப்படாத, என்ன உன்னோட அம்மாவோ நினைச்சுக்கோ, சரியா என்றவர் அதற்கு மேல் அவளை யோசிக்க விடாமல் தட்டில் இருந்த டிஃபனை அவரே எடுத்து ஊட்டிவிட்டார். அதை பார்த்த ஜீவாவிற்கு மனம் முழுவதும் நிறைந்து போனது.